மாண்புமிகு எம்பி ஆக போகின்ற கமலஹாசனுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. அவர் தக் லைஃப் படத்தை பற்றி பேசணுன்னா படத்தை பற்றி தான் பேசணும். அவர் என்ன பெரிய மொழியியல் அறிஞராங்க? எந்த மொழியிலிருந்து எந்த மொழி வந்துச்சுன்னு பேசுகிறதுக்கான மேடையா அது முதல்ல? அது அவர் கன்னட மக்கள் எல்லாருமே சொந்தம், நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னா ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு எதுக்கு மொழியை கொண்டு வரணும்? அதாவது அதிக பிரசங்கித்தனமாக தேவையில்லாததா அந்த மேடையில் என்ன தேவையோ அதை மட்டும் பேசியிருந்தார். சினிமாவை பற்றி மட்டும் அவர் பேசியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இது கமலோட பிரச்சனை. அவருடைய இயல்பே அதுவாக தான் இருக்குது. அவர் பெரிய புத்திசாலி அப்படின்றது மாதிரி எல்லா இடத்துலையுமே அவருடைய அறிவு ஆற்றலை காமிக்கணும்னு பார்க்குறாரு. அது சில சமயங்களில் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருந்துமே அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த கன்னட அமைப்புகள் அவங்க இந்த தக் லைஃப் படத்தை திரையிடக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்கறது வரைக்கும் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே முட்டாள்தனமானது செயல் தானுங்க. அது ஒரு சினிமாவை நம்ம பார்க்கணும். சினிமாவில் இன்வால்வ் பண்ண ஒரு ஆள், இப்போ ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதிலெல்லாம் எப்படியும் ஒரு 2000 பேர் 3000 பேர் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. தக் லைஃப் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்ஸு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்படிலாம். அதில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஏதோ ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு, அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க அப்படின்றதுனால அந்த ஒட்டுமொத்த படத்தவே நீங்கள் புறக்கணிக்க முடியுமா? கமலஹாசன் சொன்னார் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் சொன்னாருன்றதுக்காக படத்தவே எப்படி புறக்கணிக்க முடியும்? அவருடைய சொந்த கருத்து அது ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு. அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம படத்தை படமாக பார்த்து படத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க, இப்போ படத்தில் இது மாதிரி அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த படத்தை பற்றி விமர்சிக்கலாம். அப்படி இல்லாமல் படத்தோடு சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த காலத்தில் சொல்கிறான், இந்த காலத்தில் சொல்கிறான், அங்கே சொல்கிறான், இங்கே சொல்கிறான் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஓட விடாமல் செய்கிறது அப்படின்றது சரியில்லை. ஆக கமலஹாசன் பேசியது அந்த இடத்துல அவர் பேசியது சரியில்லை, தவிர்த்திருக்கணும். கண்டிப்பாக அவர் தவிர்த்திருக்கணும். சினிமாவை பற்றி மட்டுமே அவர் பேசியிருக்கணும். இங்கே கர்நாடக அமைப்புகள், கன்னட அமைப்புகள் அவங்க படத்தை படமாக பார்க்கணும். படத்தை அரசியலோடு தொடர்புபடுத்தி அரசியல் ஆக்கக்கூடாது.